ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சாட்டர்டே நைட்டு போல் தான் இந்த vlog வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீட்டில் சுத்தமாக மாவு காலியானதால் இட்லிக்கு வந்து மாவு வந்து கரைச்சி வச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு எப்பயுமே கரைச்சி வச்சுருவேன். தோசைக்கு வந்து அப்படியே எடுத்து வச்சுருவேன். ரொம்ப உப்பு போட்டு கரைச்சா ரொம்ப புளிச்சிரும் அப்படின்ட்டு. கேபி குட்டிக்கு எப்பயுமே வந்து பன்னீர் வந்து கொஞ்சமாக ஸ்டாக் வச்சுருப்பேன். ஏன்னா கொஞ்சம் தோசையில் போட்டு கொடுக்கலாம், ஆம்லேட்டில் போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாரு. ஸோ சுத்தமாக காலி. ஸோ பன்னீர் தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பாலை நல்லா வந்து வடிகட்டிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து காய்ச்சிக்கிறேன். கொஞ்சமாக லைம் ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தால் இந்த மாதிரி பால் வந்து திரண்டு வந்துடும். நீங்கள் லெமனுக்கு பதில் வினிகரும் பயன்படுத்திக்கலாம். நான் எப்பயுமே லெமன் தான் பயன்படுத்துவேன். ஸோ அதனால் ஒரு 2-3 தடவை வந்து நல்ல தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டால் அந்த லெமனோட ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துணி வச்சு ஃபில்டர் பண்ணோடனே இந்த மாதிரி இருக்குது தண்ணி. மறுபடியும் தண்ணி இன்னொன்று எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதை அப்படியே மூட்டை மாதிரி கட்டி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடுறேன். இவங்க இதிலலாம் வந்து கிட்டிக்காரி ஒரு தக்காளி கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ் பேக் போடுற பேரில் எடுத்துப்பாங்க. ஒரு தக்காளி சரி. இவங்க என்னோடய சிஸ்டர் தான். ஒரு பொருள் கூட விட மாட்டா வீட்டில். இப்போ வந்து பாதாம் பிசினி ஊற வச்சு அது கொஞ்சமாக பாலில் அரைச்சி ஃபேஸ் பேக் போட்டிருக்கா. அவளுக்கு கொஞ்சம் ஹீட் பாடின்றதால அது போட்டால் கொஞ்சம் கூலிங் எஃபெக்டாக இருக்கும். பப்ளு குட்டி இன்னும் தூங்கவே இல்லாதால் அவனை தட்டிகிட்ருக்கேன். ஸோ எடுத்து வச்ச பன்னீர் வந்து செட் ஆனதால் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நைட்டு பப்ளு குட்டி தூங்க 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ காலையில் 6:30க்கெலாம் ஏஞ்சிக்கிட்டேன். ஏஞ்சதுமே சார் வந்து என்கிட்ட ஓடி வந்துடுவார். சரி, குட் மார்னிங். சரி போங்க. வீட்டில் சிஸ்டர் வந்திருக்கிறதால காலைல ஏஞ்சோடனே காஃபி டீ எதனா கேட்பா. அதனால் பக்கத்தில் போயிட்டு பால் வாங்குகிற வேலை தான். ஸோ இங்கே வந்து பக்கத்தில் மாடு இருக்கிறதால அப்படியே கறந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள் பால் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு 1/2 லிட்டர் தான் வாங்கினேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இட்லியும் கார சட்னியும் தான் செய்யலான்னு நினச்சேன். ஸோ காலையிலே எதனா வாங்கிட்டு வந்தால் மட்டன் கிரேவி அந்த மாதிரி செய்யலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் தூங்கிட்டார். ஸோ ஓகே சட்னி செஞ்சுட்டு நைட்டு போல் எதனா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இவருக்கு பசிக்குது போல் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் என்ன. ஆக்சுவலாக கேபுக்கு இட்லியும் பிடிக்காது. நான் எப்போ வந்து டிஃபன் செய்ய லேட் ஆகுதோ அப்போ தான் வந்து வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்ருப்பான். அவருக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். நைட்டு வந்து உப்பு போட்டு மாவு கிளறி வச்சு சைட்லேயே எடுத்து ஊற்றும்போது ரொம்ப பஃப்னு வரும். ஸோ ஃபுல்லாக வந்து மாவு வந்து கலக்காதீங்க. அப்படியே சைட்லேயே எடுத்து ஊற்றும்போது செம்மையாக வரும் இட்லி. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நிஜமாலே கேபி குட்டிக்கு பசிச்சு போல் ஒரு இட்லி சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டோன்னே அவனுக்கு டானிக் ஊற்றிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மாலினி வந்து எப்பயுமே வந்து 65 அந்த மாதிரிலாம் செஞ்சுத்தான்னு கேட்பா. ஸோ அவளுக்கோசம் கொஞ்சமாக வந்து 65 மசாலா வாங்கிட்டு வந்து 65 போட்டிருந்தேன். இந்த பக்கம் வந்து கிரேவிக்காக. எப்போ நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாலும் கிடி வந்தால் வாஷ் பண்ணி தருவாங்க. நான் தொடக்கூட மாட்டேன். ஸோ இப்போ அவங்களுக்கு கண் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதால நானே வாஷ் பண்ணி மசாலா போட்டு வச்சாச்சு. ஸோ இது நம்ம நேற்று பண்ணி வச்ச பன்னீர் தான். ஸோ சிஸ்டர் வந்து சாண்ட்விச் வேணும்னு கேட்டிருந்தா. வீட்டில் வேறு வீட் பெட் கரெக்டாக இருந்துச்சு. பார்த்து தான் கேட்டா. ஸோ அதனால் சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். சும்மா ஒரு வெங்காயம் ஒரு ஆனியன் போட்டு பன்னீர் போட்டு வீட்டில் சீஸ் ஆல்ரெடி கொஞ்சம் டிலனுக்காக பண்ணி வச்சது இருந்துச்சு. அதுவும் போட்டு லைட்டாக சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் ஸ்நாக்ஸுக்கு காலையில். சீஸ் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன சொல்லியிருந்தா, "உனக்கு வைக்காத, எனக்கு மட்டும் சீஸ் வை" அப்படி சொல்லியிருந்தா. நான் வந்து பன்னீரோட சீஸையும் சேர்த்து கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். எதெல்லாம் 2 பேருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இப்போ வரைக்கும் சண்டை வரும். ஸோ இதுக்கு இதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தும். மேகி அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த கடாயில் லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து எனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு சண்டை நடக்கும்.
இப்போ பாருங்களேன், உள்ள வந்து ஸ்டஃபிங் வந்து எது வந்து வெயிட்டா இருக்கு, அத பார்த்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. எது வெயிட்டா இருக்கோ அத அவ எடுத்துக்கிட்டா. லைட்டா இருக்கிறத மட்டும் என்கிட்ட தள்ளி விட்டுட்டா. எல்லாத்தையும் தொட்டு தொட்டு வெயிட் கெயின் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஸோ நார்மலாக அந்த வீட் பிரெட்லேயே வந்து நல்லா கொஞ்சம் சால்ட்டி எஃபெக்ட் இருந்ததால நான் சால்ட் சேர்த்துக்கவே இல்லை. கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து சிக்கன் கிரேவி எப்படி செய்வேன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கறி லீஃப் கொஞ்சம், ஒரு பழுத்த தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மஞ்சள், உப்பு போட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா தட்டு போட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதில் வந்து உங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் வெந்து வந்துடும். வீட்டில் சுத்தமாக பெப்பர் இல்லாதால கொஞ்சமாக மிளகு போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் சீரகத்தையும் நான் பண்ணுவேன். சீரகம் லைட்டாக போட்டு லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும். ரொம்ப வெடிக்கிற ஸ்டேஜ் வந்தால் கருகிடும். ஸோ 2 பவுடரும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாலே சூப்பராக ஸ்மெல் வரும். நான் எந்த தண்ணி ஆட் பண்ணல, அதுலேயே வந்து தண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா வந்து கருக்கக்கூடாதுன்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. ஸோ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரசம் வைக்கலாமா வேணாமானே இருந்தேன். ஓகே, கேபி குட்டிக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதால மிளகு ரசம் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அவருக்கு அப்படி இப்படி ஏமாற்றி ஊட்டி விட்டுட்டேன். நார்மலாக ரசத்துக்கு பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சீரகம் அரைக்கும் போது கொஞ்சமாக மல்லி போட்டு சேர்த்திங்கன்னா ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். எப்பயுமே குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளேஸை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து வந்துகிட்டே இருக்கும். பட்டிக்கு வந்து எப்பயுமே வந்து சிக்கன் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவேன். அவனுக்கு தனியாக வந்து குக் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அது மாதிரி தான் சிக்கன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். செய்கிறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தா அவன் உள்ளே வரான். ஓகே இருடா செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் போய் அவனுக்கு விசில் வச்சனே. சுத்தமாக மறந்துட்டேன் அவனை. கேபி குட்டிக்கு கொஞ்சமாக ரசம் வந்து நல்லா பெனஞ்சு கொடுத்துட்டு அவங்க சித்தி வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. சுத்தமாக சாப்பிட மாட்றான் அப்படின்ட்டு கொஞ்சமாக ஃபோன் காமிச்சு ஊட்டிட்டோம். ஏன்னா டேப்லெட் கொடுத்துருக்காங்க, டேப்லெட் போடணும், அதனால தான். இன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம், ரசம், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65. எப்பயுமே வந்து பட்டிக்கு வந்து கேபி தான் வந்து போய் சாப்பாடு வைப்பான். சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றா அப்படின்ட்டு அவன் தலையை தடவி விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருப்பான். நான் தான் வைப்பேனா, என்னை பார்த்து பார்த்து அவன் வந்து பழக ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி. அதுலேருந்து என்னை வைக்க விட மாட்டான். குடுமா நான் வைக்கிறேன் அப்படி சொல்லி அவன் தான் போய் வைப்பான். கேபிக்கு இந்த 2 டானிக் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் வந்து நைட்டும் காலையில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கோல்டு ஃபீவர் செட்டில் ஆகிடுச்சு, பரவாயில்ல. இதோட நம்ம vlog-ஓட எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.